ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் மேக்ஸில் மென்சுரேஷன் 2D அப்படின்றது பார்க்க போறோம். இந்த மென்சுரேஷன்ன்றது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலாக வந்துட்டு எஸ்எஸ்சி அண்டு ரயில்வே. இந்த எஸ்எஸ்சியில் சிஜிஎலாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், டெல்லி போலீஸாக இருக்கட்டும், சிபிஓவாக இருக்கட்டும், அதே மாதிரி ரயில்வேல என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் மென்சுரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மென்சுரேஷன்ற டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகவே முடியாது. இப்போ ரீசெண்ட் இயரில் 2025ல் சிஜிஎல்ல ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், டிசிஎஸ் பேட்டர்ன்லேருந்து எடிக்யூட்டிவ் பேட்டர்னுக்கு மாற்றிட்டாங்க. அதில் 25 கொஸ்டினுக்கு 3 to 4 கொஸ்டின் மென்சுரேஷன்லேருந்து வருது. இது வந்து ப்ரிலிம்ஸில். மெயின்ஸில் 30லேருந்து 3 கொஸ்டின் வருது. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு மென்சுரேஷன்ற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அதனால இந்த மென்சுரேஷனை ஸ்கிப் பண்ணாம நம்ம நல்லா படிச்சுட்டு போனோம்னா நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம மென்சுரேஷன்னா என்னன்னு பார்ப்போம். மென்சுரேஷன் அப்படின்னா அளவியல்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு டயக்ராம் வச்சோம்னா, ஒரு டயக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் ஏரியா மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. லென்த்துனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அகலம்னு நீளம்னு அர்த்தம். பிரெத்துனா நீளம், அகலம்னு அர்த்தம். இதை மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், இதோட பெரிமீட்டரை மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் வந்துட்டு மென்சுரேஷன் அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த மென்சுரேஷன்ல நம்மளுக்கு 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று 2D, இன்னொன்று 3D. நம்ம 2Dயை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். நம்மளோட கிளாஸ் ரூம்ல 2Dல வந்துட்டு ஒரு 200+ சம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம கிளாஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் சேனலும், வாட்ஸ்அப் சேனலும், டெலகிராம் சேனலும் லிங்க் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஷியூரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த 2D 3D அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப 2Dனா இந்த இடத்துல இந்த Dன்ற மீனிங்க்கு டைமென்ஷனல் அப்படின்ற மீனிங். டைமென்ஷனல்ன்ற மீனிங். டைமென்ஷனல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபிகர் இருக்கு, அந்த ஃபிகர்ல எத்தனை ஷேப் இருக்கு, அதாவது எத்தனை திசையில போகுது அப்படின்றது தான் வந்துட்டு டைமென்ஷனல் அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு மெஷர்மெண்ட், என்னென்ன மெஷர்மெண்ட் தெரியும் நமக்கு? ஹைட்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் தெரியும், லென்த்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் தெரியும், பிரெத் ஆர் வித் இப்படின்ற மெஷர்மெண்ட் தெரியும். ஓகேவா? இதுல ஒரு ஃபிகர்ல ஹைட்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தா அது 1 டைமென்ஷனல் அர்த்தம். ஹைட்டும் லென்த்தும் இருந்தா அது 2 டைமென்ஷனல் அர்த்தம். இந்த 3மே இருந்தா அது 3 டைமென்ஷனல் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு பாயிண்ட்ன்ற வரைகிறேன், வெறும் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல ஹைட்டோ, லென்த்தோ, பிரெத்தோ இல்ல வித்தோ அப்படின்றது ஏதாவது இருக்கா? நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிரெத்துனாலும் வித்துனாலும் சேம் தான். பிரெத்துனா வித்துனா தமிழ் என்ன மீனிங்னா அகலம்னு அர்த்தம். ஓகேவா? அகலம். லென்த்னா நீளம், ஹைட்னா உயரம். இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப இந்த பாயிண்ட்ன்றது வந்துட்டு 0 டைமென்ஷனல் அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் ஒரு லைன் வரைகிறேன். இது வந்துட்டு நான் லென்த்னு வைக்கிறேன். இதுல எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஹைட் இருக்கா? ஹைட்டு இல்லை. இது வந்து லென்த்து. இதுல அகலம் ஏதாவது இருக்கா? அகலம்னா ரெண்டுமே ஒண்ணுதான், அப்ப அகலம் இல்லை. அப்ப இது லென்த் மட்டும் இருக்கு. அப்ப இதுல வந்துட்டு 1 டைமென்ஷனல் அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ 2 டைமென்ஷனல் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இந்த ரெக்டாங்கிள் இது லென்த்து, இது பிரெத்து, இது வந்துட்டு நீளம்,
இது வந்துட்டு அகலம். அதே மாதிரிதான் இங்கிட்டும், இது வந்துட்டு அகலம், இது வந்துட்டு நீளம், லென்த்து. இது எத்தனை பிரெத்து எத்தனை லென்த் வேணா இருந்துக்கலாம். ஆனா கான்செப்ட் என்னன்னா எத்தனை மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். லென்த்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு, பிரெத்ன்ற ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அப்போ இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, அப்ப ஹைட் இல்லை. அப்ப 2 இருந்தனால இந்த ஃபிகர் வந்துட்டு 2Dன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 3Dனா என்னன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கியூப், நமக்கு ஆல்ரெடி தெரியும் கியூப்னா என்னன்ட்டு. இது லென்த், இது பிரெத், இது ஹைட். இதுல பாருங்களேன், லென்த்தும் இருக்கு, பிரெத்தும் இருக்கு, ஹைட்டும் இருக்கு. அப்போ இது 3D. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியலைன்னா இப்போ இந்த இந்த பாக்ஸை பாருங்களேன். இது வந்து ஒரு கியூப் ஷேப்பா. இப்போ இந்த கியூப் ஷேப்ல இது வந்து லென்த், இது வந்து விர்த் அகலம், எவ்வளவு இந்த பாக்ஸ் வந்து அகலமா இருக்கு. இது வந்து ஹைட்டு. அப்ப இது 3மே இருக்கு. ஓகேவா? அப்ப இது 3 டைமென்ஷனல். ஓகேவா? இது வந்து இந்த ஃபிகர் வந்து 3 டைமென்ஷனல். இப்ப 2 டைமென்ஷனல் பாருங்க. இப்ப இந்த ட்ரையாங்கிள்ன்றது வந்துட்டு லென்த்ன்னு இருக்கு, பிரெத்ன்னு இருக்கு, ஆனா ஹைட்ன்றது ஏதாச்சும் இருக்கா? அப்போ இல்ல. அப்ப இது 2 டைமென்ஷனல். ஓகேவா? புரியுதா? இப்போ என்னன்னா நம்ம ஒரு சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, 2Dனா ஃபிளாட்டா இருக்கிற எல்லாமே வந்து ஃபிளாட் டயக்ராம் வந்து எல்லாமே வந்து 2 டைமென்ஷனல் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சர்க்கிளா இருக்கட்டும், இது வந்துட்டு இதுக்கு ஏதாவது ஹைட் இருக்கா? ஹைட் இல்லை. அப்ப இது 2 டைமென்ஷனல் அர்த்தம். இப்ப ஸ்கொயர், இது வந்து ஏதாச்சும் ஹைட் இருக்கா? ஹைட் இல்லை. இது வந்துட்டு நம்ம இப்ப கீழே வந்துட்டு கீழே வந்து தரையில இப்படி வந்து சதுரமா வரைஞ்சோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஏதாச்சும் ஹைட் இருக்கா? ஹைட் இல்லை. வட்டம் வரைஞ்சோன்னு வைங்க, அதுல இருந்து ஏதாச்சும் ஹைட் இருக்கா? அப்போ இல்லை. அப்போ இதெல்லாம் 2 டைமென்ஷனல். இப்போ உங்களுக்கு டைமென்ஷனல்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 2D சம்ஸ்லாம் முடிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு 3D சம் போடுவோம். ஓகேவா? இப்போ 2Dனா எந்தெந்த டயக்ராம் வரும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. சர்க்கிள் 2D ஃபிகர், ஸ்கொயர் 2D ஃபிகர், ரெக்டாங்கிள் 2D ஃபிகர், ரோம்பஸ் 2D ஃபிகர், ட்ரெபீசியம் 2D ஃபிகர், parallelogram 2D ஃபிகர். இதெல்லாம் வந்துட்டு 2D ஃபிகர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு 3D. கியூப், கியூபாய்டு, கோன், சிலிண்டர், ஸ்பியர். இதெல்லாம் வந்துட்டு 3D ஃபிகர். நம்ம இது எல்லா டயக்ராமே வச்சு சம் வந்துட்டு நம்ம ரீசெண்ட் இயர்ல எஸ்எஸ்சியில இருக்கட்டும், ரயில்வேல இருக்கட்டும், ரீசெண்ட் இயர்ல கேட்கிற இந்த மாடலை வச்சு, இந்த டயக்ராம் வச்சு சம் கேட்கிற எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் ரூம்ல சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்ப 2Dல வந்துட்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ன்றதை மட்டும் இன்னைக்கு ஒரு பேசிக் கான்செப்டை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 2 டைமென்ஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா, பெரிமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதை வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த லென்த்தை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த லென்த்தை பின்னு வச்சுக்கிறேன், இந்த லென்த்தை சின்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னு இந்த ட்ரையாங்கிளை கேட்டாங்கன்னா, பெரிமீட்டரோட மீனிங் என்னன்னா ஒரு டயக்ராமோட கம்ப்ளீட் பவுண்டரி. ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இல்ல, எந்த ஒரு 2D ஃபிகரா இருந்தாலும் அதோட கம்ப்ளீட் பவுண்டரி தான் வந்துட்டு பெரிமீட்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டா இதான இந்த ட்ரையாங்கிளோட பவுண்டரி.
அப்போ இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டால் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதான கம்ப்ளீட் பவுண்டரி, இதான் வந்து பெரிமீட்டர். இப்போ ஸ்கொயர் இருக்கு, இதோட பெரிமீட்டர்னா இதோட பவுண்டரி. ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிள் இருக்கு, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர்னா இதோட பவுண்டரி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கிளுக்கு பவுண்டரிய நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிமீட்டர்னு சொல்ல மாட்டோம், சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இப்ப சர்க்கிளோட பவுண்டரி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பெரிமீட்டர்னா உங்களுக்கு என்னன்னு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏரியாவை பார்க்க போறோம். ஏரியானா என்னன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்னா என்னன்னா பரப்பளவுன்னு அர்த்தம். இப்ப இந்த ஏரியான்னு கேட்டா இந்த மொத்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு தான் ஏரியான்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்கொயருக்கு மொத்த பரப்பளவு தான் ஏரியான்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சிருச்சா? ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நான் என்ன பெரிமீட்டரை வந்துட்டு நம்ம எந்த யூனிட்ஸ்ல எழுதலாம் அப்படின்னா சென்டிமீட்டர்ல எழுதலாம், இல்லைன்னா மீட்டர்ல எழுதலாம், இல்ல கிலோமீட்டர்ல எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர்ல 4 சைடு ஈக்குவல் தான். இங்க வந்து 40 மீட்டர் இருந்தா இங்கேயும் 40 மீட்டர் தான், இங்கேயும் 40 மீட்டர் தான், இங்கேயும் 40 மீட்டர் தான். அப்போ பெரிமீட்டர் இங்க எல்லாமே மீட்டர்ல இருக்கு. அப்ப இதோட பெரிமீட்டர் என்ன? 80 160. இப்ப இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னா 160 மீட்டர். இப்போ நான் சொன்ன யூனிட்ஸ்ல மீட்டர்ல எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சென்டிமீட்டர்ல எடுக்கலாம், கிலோமீட்டர்ல எடுக்கலாம். இதான் வந்துட்டு பெரிமீட்டர். பெரிமீட்டர் யூனிட்ஸ்ல சென்டிமீட்டர்ல எழுதலாம், மீட்டர்ல எழுதலாம், கிலோமீட்டர் எழுதலாம். இதே இது ஏரியா. இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் சம்முக்கு வந்துட்டு 160 மீட்டர் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப ஏரியாவை எந்த யூனிட்ஸ்ல எழுதணும் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த ஸ்கொயர்ன்ற இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கொயர்ன்ற கான்செப்ட் வரப்ப இது நான் சொல்றேன் எப்படின்ட்டு. இப்போ ஸ்கொயரோட ஏரியா வந்துட்டு என்னன்னா ஃபார்முலா வந்துட்டு ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அதாவது எல்லா சைடு ஈக்குவலா நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். இப்ப அந்த ஏன்னு இருக்கிற இடத்துல 40 இருக்கா, இங்கே 40 இருக்கு. இப்போ ஏரியா என்னது? ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப 40 × 40 எவ்வளோ? 1600 மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அதாவது 40 மீட்டர் × 40 மீட்டர். 40 × 40 1600. m × m ஸ்கொயர். இப்ப புரிஞ்சா? அப்ப என்னன்னா யூனிட்ஸை நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர், கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். பெரிமீட்டர் வந்துட்டு சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்ற யூனிட்ஸ்லாம் தான் எடுக்கணும். புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம பெரிமீட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏரியான்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கான்செப்ட். ஃபார் எனி 2D ஃபிகர், எந்த ஒரு 2D ஃபிகரா இருந்தாலும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு இன்ட்டு 2 பண்ணோம்னா ஏரியா வந்துட்டு இன்ட்டு 4 பண்ணுவோம். அது நான் எப்படின்னு சொல்றேன். இப்ப ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு 5, இந்த லென்த் வந்து நான் 5ன்னு வச்சுக்கிறேன், இந்த லென்த் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன், இந்த லென்த் வந்து 15 வச்சுக்கிறேன். இப்போ இதோட பெரிமீட்டர் என்ன? இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னா கம்ப்ளீட் பவுண்டரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10 + 5 15, 15 + 5 30. நான் வந்து இதை ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன்.
30 சென்டிமீட்டரோ, இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர். நான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்றேன்னா அப்படியே கம்ப்ளீட்டா பெருசாக்குறேன், அதாவது இன்ட்டு 2 பண்றேன். இதை இன்ட்டு 2 பண்ணா 10, இதை இன்ட்டு 2 பண்ணா 30, இதை இன்ட்டு 2 பண்ணா 20. அப்ப இதோட பெரிமீட்டர் என்ன? 40, 60 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் இன்ட்டு 2, ஒரு ட்ரையாங்கிள்ல இருந்து இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டரை வந்து நான் இன்ட்டு 2 பண்றேன். ஓகேவா? இதே ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதோட ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஏன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 4A இருக்கும். ஓகேவா? இப்படின்ற சம்மே வரும். அதனாலதான் இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ட்ரையாங்கிளை இன்னொரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து இன்ட்டு 2 பண்ணோம்னா ஏரியா வந்துட்டு இன்ட்டு 4 ஆகும். அதை நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ அந்த ட்ரையாங்கிளே எடுத்துப்போமே. இப்போ 5, 5, 10, 15. ஓகேவா? 5, 10, 15 கூட இல்ல வராது. இதை வந்துட்டு நான் ஒரு 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 6ன்னு எடுத்தா 31 எடுத்து, இதை நான் 12ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 62 இருக்கும். ஓகேவா? ஏன்னா 5, 10, 15 எடுத்தா அது ட்ரையாங்கிள் பாசிபிளே கிடையாது. அது நான் என்னன்னு இனிமே வர கிளாஸ்ல சொல்றேன். இது ஓகேவா? பெரிமீட்டர் இன்ட்டு 2 பண்ணா 62 வருது. ஏரியா வந்துட்டு அப்போ இன்ட்டு 4 இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 4 சென்டிமீட்டர்னு வைக்கிறேன். அப்ப இது அப்படியே டபுள் ஆக்கணும்னு தான் நான் சொன்னேன். அப்போ இது வந்துட்டு என்னவா இருக்கும்? இதோட ஹைட்டு 8 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 2D ஃபிகருக்கு எந்த ஃபிகருக்கும் ஹைட்டே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஃபிகருக்கு நம்ம ஏன் இதை ஹைட்டுன்னு மெஷர் பண்றோம் அப்படின்னா, இந்த 2D ஃபிகர்ல, அதாவது இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ஹைட்டுன்றது அதாவது உயரம் கிடையாது, டெப்த் ஆழம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்படி ஃபிளாட்டா இப்படி நம்ம வச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஹைட்டு கிடையாது. ஆனா நாம ஏன் இந்த இடத்த வந்து நம்ம ஹைட்டுன்னு மார்க் பண்றோம்னா, மெஷர்மெண்ட்டுக்காக ஹைட்டுன்னு மார்க் பண்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த லைனை அல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம சொல்லுவோம். அல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவோம். இந்த லைனை வந்துட்டு அல்டிடியூட்னு சொல்லுவோம், இல்ல பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவோம், இல்லைன்னா ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஏன் இதை நம்ம ஹைட்டுன்னு சொல்றோம்னா, இது வந்துட்டு நம்ம நல்லா இந்த ஹைட்டை புரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்டுனா டெப்த்து, ஆழம் கிடையாது. அதாவது ஆழம் கிடையாதுன்னா, இப்போ நான் கீழே இருந்து இங்க பாக்குறேன்னா எனக்கும் கீழே இருக்கிறதுக்கும் ஒரு ஹைட் இருக்கு. அந்த ஹைட் கிடையாது. இந்த இது வந்து ஃபிளாட்டா இருக்கு. இப்போ நான் டயக்ராம் பண்றது இது ஒரு ஃபிளாட்டா இருக்கு. மெஷர்மெண்ட்டுக்காக இதை நம்ம ஹைட்டுன்னு வச்சிருக்கோம். இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்படி மெஷர்மெண்ட்டுக்காக புரியுறத 90 டிகிரியா கட் பண்ணணும். இங்கிட்டு 90 டிகிரி, இங்கிட்டு 90 டிகிரி. இது ஏன் 90 டிகிரி அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் எவ்வளோ 360 டிகிரியா? நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ அந்த சர்க்கிள்ல இப்படி பாதியா பிரிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு மொத்தம் 360 டிகிரி. அப்ப இந்த பாதியா பிரிச்சோம்னா 180 டிகிரின்னு ஆகுமா? இந்த 180 டிகிரியில நம்ம இப்படி கரெக்டா இப்படி ஒரு லைன் போட்டோம்னா இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரின்னு தெரியுமா? அதே தான் இந்த மொத்தம் சர்க்கிள் வந்துட்டு 360 டிகிரி. அதுல சென்டர்ல ஒரு கோடு போடுறோம். அப்போ இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இங்க வந்து ஒரு 180 டிகிரி இருக்கும். டோட்டலா வந்துட்டு 360 டிகிரி. புரியுதா? இது வந்துட்டு நம்ம சர்க்கிள் கான்செப்ட்ல நல்லா எலாபரேட்டா பார்ப்போம். இப்ப நான் ஏன் இங்க 90 டிகிரி அப்படின்னு எடுத்தோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர், இங்க 8 சென்டிமீட்டர். ஏன்னு வந்துட்டு நான் அந்த ஏரியால இருந்து 4 ஏரியாவை மாறிச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். ஏரியாவோட ஒரு பேசிக் ஃபார்முலா என்னன்னா, அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியாவோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா, half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் ட்ரையாங்கிளோட ஏரியான்னு அர்த்தம். ஏரியா. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு வந்துட்டு இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா half இன்ட்டு இந்த ட்ரையாங்கிள பேஸ் என்னது 10, இந்த ட்ரையாங்கிள ஹைட் என்னது 4. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அதே இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்களேன். இதோட ஏரியா என்னன்னா half இன்ட்டு பேஸ் என்ன 20.
ஹைட் என்ன 8, இதை கேன்சல் பண்ணா 10, இதை மல்டிப்ளை பண்ணா 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பாருங்களேன், இது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நான் சொல்றது புரியுதா? அதாவது பெரிமீட்டர் இன்ட்டு 2 ஆனா ஏரியா வந்துட்டு இன்ட்டு 4 ஆகும். 20 இன்ட்டு 4 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம இவ்வளோ டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 25 கொஸ்டின்னா அதை வந்து நம்ம ஒரு 18 மினிட்ஸ்க்குள்ள போடணும். நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டி மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது அங்கே வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக போட்டுட்டு இருந்தால் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்சியூம் ஆயிரும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நமக்கு தேவையே இல்லை. இப்போ புரிஞ்சிருச்சா? பெரிமீட்டர் இன்டூ 2 பண்ணா ஏரியா இன்டூ 4 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன், 20 இன்டூ 4 18 வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன், இதை நான் சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட இது வந்துட்டு ஏ வெர்டெக்ஸ்னு அர்த்தம், இது வந்துட்டு பி வெர்டெக்ஸ்னு அர்த்தம், இது வந்துட்டு சி வெர்டெக்ஸ்னு அர்த்தம். இப்போ ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு வெர்டெக்ஸ், இது வந்து ஒரு வெர்டெக்ஸ், இது வந்து ஒரு வெர்டெக்ஸ், இது வந்து ஒரு வெர்டெக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஏ வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லென்த் வந்துட்டு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லென்த் வந்துட்டு நான் ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறேன். பி வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லென்த்தை வந்துட்டு ஸ்மால் பின்னு வச்சுக்கிறேன். சி வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறத நான் சின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏ வெர்டெக்ஸோட பேஸ் வந்துட்டு ஏ, பி வெர்டெக்ஸோட பேஸ் வந்து ஸ்மால் பி, சி வெர்டெக்ஸோட பேஸ் வந்து ஸ்மால் சி. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஹைட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 90 டிகிரியா பிரிக்கும், இது 90 டிகிரியா பிரிக்கும். இதை வந்துட்டு நான் ஹைட் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்துட்டு நான் ஹைட் 2ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்துட்டு நான் ஹைட் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏ வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பேஸ் வந்துட்டு ஸ்மால் ஏ, பி வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஸ்மால் பி, சி வெர்டெக்ஸுக்கு இருக்கிற ஆப்போசிட் வந்து ஸ்மால் சி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நான் இப்படி வச்சுக்கிறேன், டெல்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்ன்ற ஃபார்முலா. இதுக்கு பேஸ் என்ன? ஏ, இதுக்கு ஹைட் என்ன? h1. இதுவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான். அதே மாதிரி நம்ம எந்த சைடு வேணாலும் பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏ வெர்டெக்ஸுக்கு நேராக இருக்கிற பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணேன். அதே மாதிரி நான் பி வெர்டெக்ஸுக்கு நேராக இருக்கிற பேஸையும் ஹைட்டையும் மெஷர் பண்றேன். அப்போ பி வெர்டெக்ஸுக்கு நேராக இருக்கிற பேஸ் வந்து half இன்ட்டு பி இன்ட்டு அதோட ஹைட் என்ன? h2. அந்த மாதிரி சி வெர்டெக்ஸுக்கு நேராக இருக்கிற பேஸ் என்ன? சி, அதோட ஹைட் என்ன? h3. இது எல்லாம் வந்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? நம்ம இதோட பேஸும் இதோட ஹைட்டும் தான் மல்டிப்ளைன்னு அவசியம் இல்லை. இதோட இந்த பேஸையும் இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஏரியா தான் வரப்போகுது. இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஏரியா தான் வரப்போகுது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஏரியாலையும் இந்த ஏரியா எல்லாம் வந்து ஒன்று தான், அதாவது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான். இந்த 2 இருக்கா, இதை வந்து நான் காமனா இந்த சைடு இந்த லெஃப்ட் அதாவது எப்படி சொல்லுவோம், இப்போ 1/, இப்படின்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3யை இப்படி மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப அப்படி கூட வேணாம். சரி, இந்த இடத்துல 4ன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல 5ன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ பேஸ்ல இருக்கிறத மேல அப்படி மல்டிப்ளை பண்ணுவோமா? 15/4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எப்படி நம்ம மேல கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் காமனா எடுத்து நான் இப்படி எழுதிக்கிறேன். இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் சம், இது எல்லாத்துக்கும் வந்து பொதுவா இருக்கிறது, சேமா இருக்கிறது.
இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிறத விட்டுட்டு நான் இதை மட்டும் எழுதுறேன். இது வந்து எல்லாத்துக்கும் சேமா இருக்கிறது, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஏவோட வெர்டெக்ஸோட பேஸ் வந்து ஸ்மால் ஏன்னு நான் சொல்லியிருந்தேன். பி வெர்டெக்ஸோட பேஸ் வந்துட்டு ஸ்மால் பி, சி வெர்டெக்ஸோட பேஸ் வந்துட்டு ஸ்மால் சி. இப்போ இந்த ஏவோட ஹைட்டு நம்ம எப்படின்னு வச்சிருக்கோமா, இந்த இடத்துல பாருங்களேன், ஹைட் வந்துட்டு சின்னதா இருக்கு, ஆனா பேஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா? அதே இது இந்த இடத்துல பாருங்களேன், சியோட பேஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்கு, ஆனா சியோட ஹைட் வந்துட்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பேஸ் வந்துட்டு கூடுச்சுன்னா ஹைட்டு கம்மியா இருக்கும், இதே இது ஹைட்டு கூட இருந்துச்சுன்னா பேஸ் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாருங்களேன், இப்ப ஏவோட ஹைட்டு வந்துட்டு சின்னதா இருக்கு, ஆனா ஏவோட அதுக்கோட அதாவது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற பேஸ் எவ்வளவு ரொம்ப பெருசா இருக்கா. அதே மாதிரி சி வெர்டெக்ஸோட கரஸ்பாண்டிங் பேஸ் வந்துட்டு சின்னதா இருக்கு, ஆனா சியோட ஹைட் வந்துட்டு பெருசா இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சைடு வந்துட்டு கூட இருந்துச்சுன்னா ஹைட்டு கம்மியா இருக்கும். இன்கேஸ் பேஸ் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஹைட் வந்து கூட இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இப்போ ஏ இன்க்ரீஸ் ஆகுது, பி டிக்ரீஸ் ஆகுது, பி இன்க்ரீஸ் ஆனா ஏ டிக்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட்ல இருந்தா தான் அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை நம்ம எந்த டேர்ம்ல எழுதுவோம்னா, ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி, இப்படிதான் நம்ம எழுதுவோம். ஏ கூடுச்சுன்னா பி குறையும், பி கூடுச்சுன்னா ஏ குறையும். இதுதான் வந்துட்டு இந்த டேர்ம்ல தான் நம்ம இப்படி எழுதுவோம். இப்ப நம்ம நல்லா நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேஸ் கம்மியாகும், பேஸ் இன்க்ரீஸ் இருந்தா ஹைட் கம்மியாகும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், பேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட். இப்படிதான் ரேஷியோவா இருக்கும், இப்படிதான் டேர்ம்ல இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே சம் கேட்கலாம், டைரக்ட் சம்மே கேட்கலாம். ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா சேம். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஏரியா சேமா இருந்தா மட்டும்தான். ஓகேவா? இப்ப ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா சேமா இருக்கு, அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டோட ரேஷியோ 4:5 சொல்லிட்டாங்க. அப்ப பேஸோட ரேஷியோ அப்படின்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏரியா சேம்னா பேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட். அப்படின்னா என்னன்னா, பேஸ் அதாவது ஹைட்டு கூடுச்சுன்னா பேஸ் குறையும். அப்ப ஹைட்டோட ரேஷியோ 4:5 இருந்துச்சுன்னா பேஸோட ரேஷியோ வந்து 5:4, அதாவது அப்படி கூட வேணாம், தலையிலா இருக்கும், 1/4:1/5 இப்படி எழுதலாமா? நல்லா பார்த்துக்கோங்க. பேஸ் கூடுச்சுன்னா ஹைட்டு குறையும், ஹைட்டு கூடுச்சுன்னா பேஸ் குறையும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஹைட்டோட ரேஷியோ 4:5. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அது அப்படியே தலையிலி. அப்புறம் 4ன்றது 1/4, 5ன்றது 1/5. இதை நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, அப்ப 5:4 பேஸ். நல்லா பாருங்களேன், ஹைட்டு கூடிக்கிட்டே போயிருக்கு, அப்போ பேஸ் வந்து ஹைட் வந்து கூட்டிகிட்டே போகுது, பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2Dல இருக்கிற ட்ரையாங்கிள் இருக்கிற கான்செப்ட் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை வச்சு நம்ம சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? தொடர்ந்து நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.